வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிகா நியூ சிலபஸ். அதில் பஹலா பாக் செகண்ட் பேப்பரில் பஹலா பாக் 5 ஏகாங்கியில் பீம் அவர் ராக்ஷஸ். ஸோ இந்த செகண்டாக இருக்கக்கூடிய பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாத்திரக்கா சரித்திர சித்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீம் அப்படின்னா பீமன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவர் தான். குந்தி புத்திர பீம் 5 பாண்டவோமே தூஸ்ரா தா, அதாவது குந்தியின் மைந்தனான பீமன் பஞ்ச பாண்டவர்களில் 2வது பையன். தூஸ்ரா அப்படின்னா செகண்டாக இருந்தார். யுதிஷ்டிர்கா சோட்டா பாயி தா, யுதிஷ்டிரர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தம்பி. அத்யந்த் பலசாலி தா, இவர் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஈடு இணையற்ற ஒரு பலசாலி. உஸ்னே அநேக் ராட்சசோं का वध किया है, இவர் நிறைய ராட்சசர்களை வதம் செய்திருக்கிறார். ஓகேவாம்மா. इस एकांकी में लेखक ने भीम द्वारा बकासुर के वध हो जाने का वर्णन किया है. இந்த ஏகாங்கியில் லேக்கக் எழுத்தாளர் பீம் மூலமாக பகாசுரன் வதம் செய்யப்பட்ட அந்த வர்ணனையை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அசாதாரண பலசாலி, ரொம்ப அசாதாரணமான ஒரு பலசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கஹா ஜாத்தா ஹே கி, சொல்லப்படுகிறது என்று भीम में 1000 हाथियों का बल समाहित था. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பீமன் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு 1000 யானைகளினுடைய பலம் சேர்ந்தவர். சமாஹித்ன சங்கமித்த ஒரு ஆள் தான், அப்படி ஒரு வலிமை கொண்டவர் தான் பீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. குந்தி பிராமன் சே பீமிகே பாரேமே பரிச்சை தேத்தே சமை கஹுத்தி ஹேகி, அதாவது குந்தி தேவி அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பிராமணன் கிட்ட பீமனை பற்றி அறிமுகம் கொடுக்குற சமயத்தில் சொல்கிறாங்க, தேக்தே நஹி மேரா பேட்டா கித்தனா பாரி ஹே, அதாவது தேக்தே நஹி அதாவது பார்த்ததே இல்லை, மேரா பேட்டா கித்தனா பாரி ஹே, இவ்வளவு என் பையன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கான், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படி சொல்கிறாங்கன்னா, இவன் எவ்வளோ குண்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா, கர்கா கானா தோ, நாங்கள் வீட்டில் கானா சமைக்கிறோம் அப்படின்னா ஆதா பாக் பாதி அளவு பீம் அக்கேலா காத்தா ஹே, பீமே தனியாக சாப்பிட்ருவான். நாங்கள் சமைக்கிறதுல பாதி உணவை இவனே சாப்பிட்ருவான். அவர் ஷேஷ் பாக் மீதி பகுதியை தான் ஹம் 5 லோக் பாண்ட்கர் காத்தே ஹே, அந்த மீதி 4 பசங்களும் இந்த குந்தி தேவி அம்மாவும் நாங்கள் பிரித்து சாப்பிட்றோம். அந்த பாதி பகுதி என் பையனே சாப்பிட்றான். அப்போனா பார்த்துங்க அவன் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கான்னு, இவ்வளோ வெயிட்டாக இருக்கான், இவ்வளோ பலமாக இருக்கான்னு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. பீம் மா கே ஆதேஷ் பர் பகாசுர் கே பாஸ் போஜன் லே ஜாத்தா ஹை, பீமன் அம்மாவுடைய கட்டளை பெற்று அந்த பகாசுரன் கிட்ட போஜனத்தை உணவு எடுத்துகிட்டு போகிறாரு. பீமுக்கு பகாசுர் விஷால் காய பைம்சா ஜெய்சா ஹே, பீமனுக்கு பகாசுர் எப்படி இருக்கான், ஒரு விஷால் காய் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பருத்த எரும மாடு மாதிரி தோன்றுறாராமா பீமனுக்கு. ஆதத் வஷ சப் குச் கா லேத்தா ஹே, எப்போதும் போல் வழக்கத்துப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறான். தோ பகாசுர் குருத்த ஹோக்கர், ஸோ அதனால் கோவப்பட்ட பகாசுரன் லடுத்தா ஹே, சண்டையிடுறான். பகாசுர் கே சாத் யுத்த கர்க்கே உஸ்கா அந்த் கர் தேத்தா ஹே, ஸோ இந்த சண்டையில் பகாசுரனோட சண்டையிட்டு யுத்தம் செய்து அவனை கடைசியில் அவனுக்கு ஒரு முடிவு செய்து விட்டுகிறார் பீமர். அடுத்தது மானவதாவாதி, மனிதத்தன்மையுள்ள ஒரு மனிதர் யாருன்னா பீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா कुंती और भीम के पूछने पर ब्राह्मण कहता है कि अपने स्थान पर किसी और आदमी को खरीद कर भेजा जा सकता है. குந்தி மற்றும் பீம் கேட்டதுக்கப்புறம் பிராமணன் சொல்கிறாரு என்னென்னா, தன்னுடைய இடத்துக்கு பதிலாக, அதாவது இன்னைக்கு உணவாக இந்த பிராமணன் குடும்பத்துலேருந்து தான் ஒரு ஆள் போகணும், உணவு 2 எருமைகள் போகணும் அந்த பகாசுரனுக்கு.
அப்போ இன்றைக்கி ஆள் எங்கேருந்து போகணும், இந்த பிராமணர் வீட்டிலேருந்து தான் போகணும். ஆனால் அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி நான் வர முடியாது, நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், எனக்கு பதில் இன்றைக்கி நீ உணவாக போன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த ஊரில் பணம் கொடுத்து உயிரை வாங்கி இந்த மாதிரி ஒரு ஆட்களை வாங்கி நம்ம உணவுக்காக அனுப்பலாம். அப்படி மனிதாபிமானமற்ற ஒரு ஊராக இருக்குது அந்த ஊர். ஸோ அந்த பிராமணன் சொல்கிறாரு, எனக்கு பதிலாக என் இடத்துல வேறு யாராவது ஆத்மியை வாங்கி, அதாவது மனுஷனை வாங்கி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. துரந்த் பீம் ஆச்சரிய பிரகட் கர்த்தே ஹுயே கஹ்தா ஹை. உடனே பீமன் வந்து தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி சொல்கிறாரு, என்ன யஹா ஆத்மி பிக்தே ஹே, இங்கே மனுஷங்களை விற்கிறீங்களா? मालूम होता है यहाँ के आदमिया में आपस में प्रेम और एकता नहीं है. அதாவது மாலும் ஹோத்தா ஹே, இங்கே அப்போ என்ன தெரியுது, இங்கே இருக்கிற மனுஷங்க உங்களுக்குள்ள அன்புங்கிறது இல்லை, ஒற்றுமைங்கிறது இல்லையா, இதுதான் இதுலேருந்து தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இஸ் கதன் சே பீமு கா மானவீய குண் பிரகட் ஹோத்தா ஹே. இந்த உரையாடல் மூலமாக பீமனுடைய அந்த மனிதத்தன்மை அப்படிங்கிற அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த குணம் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுது. பிராமன் கே பதிலே ராட்சஸ் கே பாஸ் ஸ்வயம் ஜாத்தா ஹை. இப்போ இந்த பிராமணனுக்காக ராட்சசனுக்கு உணவாக தானே போகிறாரு பீமனே. ஆக்ஞாகாரி புத்திரா ஒரு ஆத்ம விஸ்வாசி. ஆக்ஞாகாரி அப்படின்னா கட்டளைக்கு அடிபணிபவன், அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு பெரியவங்க சொற்களை கேட்டு நடந்துருக்காங்க இல்லையா, ஒபீடியண்ட்டாக, அந்த மாதிரியான ஒரு பையன். மற்றும் ஆத்ம விஸ்வாசி அப்படின்னா தன்னம்பிக்கை உடைய. பீம் अपने अज्ञातवास के समय ब्राह्मण का वेश धारण करके एक गरीब ब्राह्मण के यहाँ अतिथि के रूप में अपनी माँ और भाइयों के साथ रहता था. பீமன் தன்னுடைய அஞ்ஞாத வாசம், அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, கானக வாசத்தை முடிச்சுட்டு நகரவாசம் வருவாங்க. அதாவது அவங்க ராஜா பரம்பரை தான், ஆனால் அவங்க இப்போ நாட்டை ஆள முடியாது. ஒரு கிராமத்தில் இடம் கொஞ்ச நாள் பிராமணன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அடைக்கலமாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் பிராமணன்கிற வேஷம் அணிந்து கொண்டு ஒரு ஏழை பிராமணனுடைய வீட்டில் விருந்தாளிங்கிற ஒரு கேரக்டரில் தன்னுடைய அம்மா மற்றும் 4 சகோதரர்களுடன் பீமன் வசிச்சிட்டு இருக்கிறான். உசே பத்தா சலா கி, அவனுக்கு தெரிய வருது, கரீப் பிராமன் பரிவார் கே சதஸ்ய கோ உஸ் நகர் கே ராட்சஸ் கோ போஜ் பனானா தா. அந்த ஏழை பிராமணனுடைய குடும்பத்து உறுப்பினர்களை உஸ் நகர்கே ராட்சஸ், அந்த நகரத்தினுடைய ராட்சசனுக்கு போஜனமாக ஆக்க வேண்டி இருக்கிறது. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு உணவாக போக வேண்டியிருக்கு. இஸ் அவசர் பர், இதனால் குந்தி பீம் சே பூச்சி ஹே, இந்த ஒரு நெருக்கடியினால் இந்த ஒரு நிலைமை இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு குந்தி வந்து பீமன் கிட்ட சொல்கிறாங்க, கியோ பேட்டா தும் தயார் ஹோன, ஏன் பேட்டா நீ, ஏன் மகனே நீ போகிறதுக்கு தயார் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. துரந்த் பீம் உத்தர் தேத்தா ஹே, உடனே ஒரு பதில் சொல்கிறாரு, தயார்மா, ரெடிமா, நான் போகிறேன். மேரே நேத்திர உசே தேக்னே கோ உதாவலே ஹோ ரஹே ஹே, என் கண்ணை அவனை பார்க்கணுன்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கு, நான் எப்படா அந்த ராட்சசனை பார்ப்பேன்னு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு உடனே பதில் சொல்கிறாரு. ஹமாரே ரஹ்தே ஹுயே பஹாசுர் கிசி கோ சதா சகேகா, நம்ம இருக்கும்போது இங்கே யாராவது இவங்களெல்லாம் எந்த பகாசுரனாவது யாரையாவது வதைக்க விடுவோமா அப்படின்னு அவர் சொல்கிறார். இன் வாக்கியம் சே பீமு கா ஆத்ம விஸ்வாஸ் கா பத்தா சல்தா ஹே. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, பீமரினுடைய அந்த ஆத்ம விஸ்வாஸ், தன்னம்பிக்கை, தான் இருக்கும்போது ஒரு கெடுதலும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு தெரிய வருது. சாட்சாத் பீம் அப்னே கோ அக்ஞாகாரி புத்திர சாபித் கர் தேத்தா ஹே. இதனுடனேயே பீமன் தன்னை ஒரு அம்மா பேச்சை கேட்குற அடிபணியக்கூடிய ஒரு பையனாக நம்மளுக்கு வெளிப்படுத்திக்கிறார். சாகசீனா துணிச்சல். राक्षस के बारे में हुई बात के दौरान भीम ब्राह्मण से कहता है कि एक बार ऐसा आदमी भेजो जो उसे छल से या बल से मार डालो. இந்த ராட்சசனை பற்றி ஹுயி பாத் கே, அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தௌரான், அந்த சமயத்தில் பீம் பிராமன் சே கஹ்தா ஹை கி, பீமன் வந்து பிராமணன் கிட்ட சொல்கிறான், ஏக்கு பார், ஒரு ட்ரிப்பு, ஐசா ஆத்மி பேஜோ, அப்படிப்பட்ட ஒரு ஆளை அனுப்பு. யார்? ஜோ உசே சல் சே யா பல் சே மார்டாலோ, யார் அவனை தந்திரத்தாலோ பலத்தாலோ வெல்றாங்களோ அந்த மாதிரி ஆளை ஒரு தரம் அவன்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அவன் செத்து போயிடுவான், அதுக்கப்புறம் ஏன் உங்களை தொல்லை பண்ண போகிறான்.
तुरंत ब्राह्मण कहता है कि उடனே அந்த பிராமணன் சொல்கிறாரு, ஏக் பார் ஏக் யோகி பகாசுர் கே பாஸ் கயா தா. ஒரு ட்ரிப்பு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தாருப்பா. ஒரு ட்ரிப்பு ஒரு யோகி பகாசுர் கிட்ட போயிருந்தார். பகாசுர் உசே நிகல் கயா தா. ஆனால் பகாசுரன் அவனை விழுங்கிட்டான். पर योगी अपने योग से गले में जा अटक गए. ஆனால் அந்த யோகி என்ன பண்ணார், அவன் கழுத்துலேயே அப்படியே மாட்டி நின்றுக்கிட்டார். யோகி கி கஹானி சுன்னைக்கே பாத், அதாவது இவருடைய தவப்பயனால் யோகி தன்னுடைய யோகத்தின் மூலமாக அவனுடைய கழுத்திலே அப்படியே மாட்டி நின்றுக்கிட்டார். அவன் உள்ளே போகலையாம் வயிற்றுக்குள்ளே. இந்த யோகியினுடைய இந்த கதையை கேட்ட பிறகு सुनने के बाद भीम खुद राक्षस के पास जाने के लिए तैयार हो गया. ஸோ இந்த கதையை கேட்ட உடனேயே பீமன் தானே அந்த ராட்சசன் கிட்ட போகிறதுக்கு தயாராகிட்டான். इस प्रकार भीम को உபயுக்த குணோசே, இப்படி பீமனை மேலே கொடுக்கப்பட்ட குணங்களால் சம்பன்ன பாத்திரக்கே ரூப்மே, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கேரக்டராக ஏகாங்கிகாரனை சித்ரித் கியா ஹே, நம்மளுடைய கதையாசிரியர் இந்த நாவலாசிரியர் அதை வர்ணிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பீம் அப்படிங்கிற சரித்திர சித்திரன். இது படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட் பகுதி தான். இதில் நிறையா நீங்கள் விட்டு எழுதலாம், சேர்த்து எழுதலாம். ஓகேவாம்மா? சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.